ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியூசிக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து கிளர்க் வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான கால் லெட்டர் வந்திருக்கு. அதை எப்படி உங்கள் மொபைல் வழியாகவே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து சொல்கிறேன். இதுதான் கால் லெட்டருக்கான மெசேஜ். உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும். சப்போஸ் வராதவங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு டிஎன்ஆர்டி அப்படின்னு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படி தான் வரும். இதில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த ஒர்க் பாருங்கள், கிராம ஊராட்சி செயலர் அனுப்பி பண்ணி அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும். அதில் கீழே ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்சா இருக்கும். கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில் வந்துடும். இப்போ நான் டீட்டெயில் கொடுத்து ஷோ கொடுக்குறேன். ஷோ கொடுக்கும்போது உங்களுக்கு நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். அது எதனால் வருதுன்னா, ஒன்று கேப்சா தப்பாக கொடுத்துருப்பீங்க, இல்லை உங்களோட டீட்டெயில் தப்பாக கொடுத்துருப்பீங்க, அதனால தான் வருது. மற்றபடி எதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் மறுபடியும் கரெக்டான நம்பர் பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வருங்க. இப்போ நான் இன்னொன்று கொடுத்துருக்கேன். இதில் யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்ட் என்று நம்ம இன்னும் ஷார்ட் லிஸ்ட் உங்களை பண்ணலை அப்படின்னு வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா, இதில் கால் லெட்டர் டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். கால் லெட்டர் இப்படி தான் இருக்கும். உங்களோட பதிவு எண், பேர், அப்பா பேர், பிறந்த தேதி, வகுப்பு, எப்போ நேர்காணல், எத்தனை மணிக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு வரும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து போடணும்னா, உங்கள் கல்விச் சான்று, ஜாதி சான்று, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பர்த்து ப்ரூஃப் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நடைபெறுவதற்கு 30 நிமிடத்துக்கு முன்னாடியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1:30 மணினா நீங்கள் 1 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டாக 1 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் உள்ளார அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட யார் வந்தாலுமே அவங்க நேர்காணல் அறைக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேர்காணலுக்குள்ளே ஃபோனும் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் மட்டும் இல்லாமல் எந்த விதமான மின்னணு சாதனமும் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க.